வணக்கம். 8ஆம் வகுப்பு எண்ணியல் பயிற்சி 1.4. இதில் கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். இதில் 77இன் வர்க்கத்தில் உள்ள ஒன்றுகள் இலக்கமானது. 77இன் வர்க்கத்தில் உள்ள ஒன்றுகள் இலக்கமானது. 7 எவ்வளோ? 49. அப்போது 17 பெருக்கினாலும் 9 தான் முடியும். 77 பெருக்கினாலும் அந்த ஒன்றாவது இடமானது உங்களுக்கு 9 தான் முடியும். அதனால் ஒன்றுகள் இடம் தான் கேட்டிருக்கிறதால 9ன்னு முடியும். அதனால் 9ன்னு ஃபஸ்ட் ஆன்சர். செகண்டுக்கு பாருங்கள், 24 ஸ்கொயர்டு மற்றும் 25 ஸ்கொயர்டு ஆகியவற்றிற்கு இடையே எத்தனை, அதாவது வர்க்கமற்ற எண்கள். 24க்கு ஸ்கொயர் நம்பர் பார்க்குறோம். 24உடைய ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 576. 25உடைய வர்க்க எண் பார்த்தீங்கன்னாக்கா வர்க்கம் பார்த்தீங்கன்னாக்கா 625. இப்போ இவற்றுக்கு இதுக்கு இடையில பட்ட எண்களை கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன செய்யணும்? இதனுடைய வர்க்கத்திலேருந்து இதனுடைய வர்க்கத்தை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 49 வருது. அதுலேருந்து 1 கழிச்சிட்டா 48. அதாவது நம்ம பெரிய இந்த வர்க்கத்திலிருந்து சின்ன வர்க்கத்தை கழிச்சிட்டு அதுலேருந்து 1 கழிச்சிடும்போது இடைப்பட்ட வர்க்கமற்ற எண்கள் வரும். வர்க்கமற்ற எண்களுடைய எண்ணிக்கை 48. இங்கே பாருங்கள், மூணாவது கணக்கு பாருங்கள். 300க்கும் 500க்கும் இடையே வர்க்க எண்கள் மொத்தம் எத்தனைன்னு கொடுத்துருக்காங்க. 300க்கு இடையில உள்ள வர்க்க எண் பார்த்தீங்கன்னாக்கா 18 ஸ்கொயர் 324, 19 ஸ்கொயர் 361, 20 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1லேருந்து 50 வரைக்கும் இந்த வர்க்க எண்கள் மனப்படமாக தெரியணும். அப்போ 18லேருந்து 22 வரைக்கும் உள்ள வர்க்க எண்கள் பார்த்தீங்கன்னா 324, 361, 20 ஸ்கொயர் 400, 21 ஸ்கொயர் 441, 22 ஸ்கொயர் 484. அப்போ ஆக மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குது? வர்க்க எண்கள் 300லேருந்து 500 வரைக்கும் 5 வர்க்க எண்கள் இருக்குது. 5 வர்க்க எண்கள் இருக்குது. அப்புறம் பாருங்கள், நாலாவது கணக்கு பாருங்கள். ஓர் எண் 5 அல்லது 6 இலக்கங்கள் இருந்தால் அந்த வர்க்க மூலம், எப்போதுமே வர்க்கம் பெரிய எண், வர்க்க மூலம் என்பது சிறிய எண். எதுலேருந்து வருதோ ஆரம்ப எண். அப்போ 5 6 இலக்கமோ இருந்ததுன்னா அதுக்கு மூலம் இலக்கங்கள் கம்மியாக இருக்கும். அப்போது 3 இலக்கங்கள் இருக்கும். த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 180. இப்போ நம்ம 180க்கு நம்ம ரூட்டு பார்க்குறோம். அது எதுக்கு இடையில அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13க்கும் 14க்கும் இடையில. இங்கே 13 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 169, 14 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 196. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 180 இந்த 2 எண்களுக்கு இடையில தான் அமையும். அடுத்தது பாருங்கள், செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியா தவறா? இந்த சரியா தவறா பார்த்தீங்கன்னா ஒரு வர்க்க எண்ணானது 6ல் முடியும். ஒரு வர்க்க எண் 6ல் முடியும்னா இங்கே பாருங்கள், 6 ஸ்கொயர்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 36, 16, 256. இதே போல் 6ல் முடியும்னா அதனுடைய வர்க்க மூலமானது 1ஆம் இலக்க எண் நம்மளுக்கு 6ல் தான் முடியும். அப்போது சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் ஆன்சர். செகண்டு பாருங்கள், ஒரு வர்க்க எண்ணானது கடைசியில், இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக படிக்க வேண்டிய ஏரியா. வர்க்கம், கணம் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் 8th ஸ்டாண்டர்டு சிலபஸை பார்க்கும்பொழுது 1 to 50 ஸ்கொயர் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் க்யூப் நம்பர்ஸும் தெரிஞ்சுக்கணும். 1 to 25 அளவுக்குனாவது நீங்கள் க்யூப் நம்பர்ஸை தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குரூப் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைங்களா இருந்தாக்கா உங்களுக்கு இந்த 1 to 50 ஸ்கொயர் நம்பர்ஸ், 1 to 25 க்யூப் நம்பர்ஸு தெரிஞ்சிருக்கணும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இந்த வர்க்க எண்களுடைய பண்புகள் படிக்கும்பொழுதே இந்த கொஸ்டினுக்கெல்லாம் டக்குன்னு ஆன்சர் எழுதிடலாம். ஒரு வர்க்க எண்ணானது கடைசியில் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான பூஜ்ஜியங்களை பெற்றிருக்காது. ஒற்றைப்படை எண்ணில் பூஜ்ஜியம் இருந்ததுன்னா அது ஒரு வர்க்க எண் கிடையாது. இரட்டைப்படையில் பூஜ்ஜியம் இருந்தால் தான் அது ஒரு வர்க்க எண். இப்போ 10 எவ்வளோ? 100. 20 எவ்வளோ? 400. அப்போ இரட்டைப்படையில் உங்களுக்கு பூஜ்ஜியங்களுடைய எண்ணிக்கை அமைஞ்சாதான் அது ஒரு வர்க்க எண். தேர்ட் கொஸ்டினை பாருங்கள். 9,61,000 அதனுடைய வர்க்கம்னாக்கா என்னது? அதை டபுள் டைம்ஸ் போடணும். அதை இன்னொரு முறை 9,61,000 பெருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 9 0 கிடைக்கும்ன்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 இன்னொரு 1000 மல்டிப்ளை பண்ணாக்க டபுள் த 0 ஆகும். அப்போது இங்கே 3 0 இருக்குது. அப்போ பூஜ்ஜியங்களோட எண்ணிக்கை 6 ஆகுமே தவிர 9 இருக்காது. அதனால் இது தவறான விடை. 75இன் வர்க்கமானது, 75இன் வர்க்கமானதுன்னா என்னது? 75 × 75 பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5625 வரும். இங்கே குறைவாக கொடுத்துருக்காங்க, அது தவறு. 225இன் வர்க்க மூலம் 15 ஆகும். உங்களுக்கு ஆக்சுவலாக 8th படிக்கிற பிள்ளைங்க 16 வரைக்கும் டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதனால் ஸ்கொயர் ரூட் 15ன்னு நம்ம என்ன செய்யலாம்? பைஹார்ட் பண்ணதால் நம்மளுக்கு டக்குன்னு இதை ஆன்சராக ரைட்டு கொடுத்துடலாம். இதனுடைய வர்க்கம் காண்க அப்படின்னு இப்படி கொடுக்கும்பொழுது 17 17ஆல் பெருக்கணும், 203 203ஆல் பெருக்கணும், 1998 1098ஆல் பெருக்கணும்.
வர்க்கம் காண்க அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும், அந்த நம்பரை இன்னொரு முறை போட்டு அந்த எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைக்கும் எண் தான் வர்க்க எண். அப்போ 17 203 1098 1098 பெருக்கி நம்ம விடையை சொல்லலாம். தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.